நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடக்கக்கூடாத நிறைய சம்பவங்கள் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இதுக்கு மேல இது நடக்காம இருக்க எப்படி நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம விஜய் உர்ணிச்சு கவனிச்சுன்னு இருந்தாரு. அப்படி கவனிச்சுன்னு இருந்தாலும் நம்ம விஜயோட சித்தி போற போக்குல வழியில நம்ம விஜயை பார்க்க உடனே விஜய் கையை பிடிச்சி ஒரு பக்கம் கதறி கதறி, அதாவது விஜய் ஒரு பக்கம் அல்றாரு. நான் அக்காவை மலை போல நம்பினேன், என்னோட இன்னொரு தாயை பார்த்தேன், அப்படிப்பட்ட என்னோட அக்கா என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க, ஒரேடியா என்கிட்ட இருந்தது எல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிட்டாங்க. அந்த சமயத்துல என்னால என்ன பண்றது, எங்க நாதி இருக்கு என்னமே எனக்கு புரியல. கூட போறத அக்காலே இந்த மாதிரி செய்யும் போது நான் மத்தவங்களை எப்படி சித்தி நம்ப முடியும்? யாருக்கிட்ட நான் போன் பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அந்த சித்தி இருக்கிறத மறந்துட்டியா? உனக்கு உயிரா உன்னை சின்ன வயசுல இருந்து பார்த்து பார்த்து வந்த நீ என்ன மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அப்படிதான்க்கா அக்காவை பார்த்துன்னு இருந்தா, அக்கா பண்ண ஒரு துரோகத்தினால நான் வாழ்க்கையே வெறுத்துட்டேன். மல்லி தான் இப்ப எனக்கு உலகமா இருக்கா, மல்லியும் வெண்பாதான், அவங்க ரெண்டு பேருக்காக தான் நான் இப்ப வாழ்ந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுன்னு, எந்த இடத்துல வேலை செஞ்சுன்னு இருக்கா, நீ எப்படி இருக்க வேண்டிய ஆளு, கோடீஸ்வரன், நீ போயிட்டு இங்க வேலை செஞ்சு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்ல, ஒரு பக்கம் ஒண்ணுமே புரியாம அவரோட மேனேஜர் வந்து வராரு. வந்துட்டு என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சார் இவர் யார் தெரியுமா, விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன், அதை வந்து ஓனரே இவர் தான், பல கோடி சொத்து இருந்துச்சு, எல்லா சொத்தையும் உங்க அக்கா சுருட்டிட்டு போயிட்டா, ஏமாத்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப ஜென்ரேஷனே அப்படிதான் சார், எப்படியான ஒண்ணு ஏமாத்தின்னு அப்படி இப்படி போயிடுறாங்க. அதுக்குன்னு இந்த ஜென்ரேஷன் நான் போய் சொல்லுங்க, நிறைய பேர் அதுக்கு முன்னாடி இருக்கிறாங்க ஒரு சிலர். ஆனா இப்ப முக்கால்வாசி பேர் ரொம்பவே செல்பிஷா மாறிட்டாங்க. அவங்கவுங்க வாழ்க்கை எப்படி எப்படி ரன் பண்ண சொல்லிட்டு அந்த மாதிரி தான் இப்ப போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதை கேட்டதை என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் திருன்னு முழிக்கிறாங்க நம்ம விஜய். ஐயோ என்னடா நம்ம மேல இப்படியெல்லாம் அபாண்டமா பழி போடுறாங்களே, இப்ப என்ன சொல்ல போறோம்னு சொல்லிட்டு தெரியாம முழிக்கிறாங்க ஒரு பக்கம். அதே சமயத்துல மல்லி சாப்பாடு எடுத்துன்னு போன நம்ம விஜய் கொடுத்து போன் பண்ணாங்க, போனே எடுக்கல. ஆனா அதே சமயத்துல நம்ம விஜயோட வாய்ஸ் மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கார் செட்டுக்குள்ள வந்து பார்த்தோம், நம்ம விஜய் அவங்க பேசினுக்கிறது எல்லாமே கேட்டு கதறி கதறி வர்றாங்க. ஐயோ என்னோட தங்கமே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கே, உனக்கு எதுக்கு இந்த வேதனை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கோட்டு சூட்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த கோட்டு சூட்டை கழட்டி வச்சுட்டு பனியனோட உட்காந்து ஸ்பேனரெல்லாம் எடுத்து உடம்பெல்லாம் கறியை பூசிட்டு இப்படி கஷ்டப்பட்டு இருக்காரு, இது எல்லாமே நமக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சந்தோஷம் தான் பாருங்க. எந்த தொழில் செஞ்சாலும் நல்லதாங்க, ஆனா நம்ம விஜய் படிச்ச படிப்புக்கான தொழில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவோ பார்த்தாச்சு வாழ்க்கையில, இது ஒரு பிரச்சனைடா, எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சுன்னு போனாதான் நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு இந்த ஒரு இடத்துக்கோசரம் நம்ம எல்லாத்தையும் வெறுத்தட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. தவறுகள் நடக்காம இருக்காது. அந்த தவறுகளை எண்ணி நம்ம எல்லாத்தையும் விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற வரையும் நாம கிடைக்கிறத வச்சு பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதை விட்டு எனக்கு அதுதான் வேணும், அதுதான் என்னோட கோலு, அதை மட்டும் தான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இல்லாதவங்க எல்லாத்தையும் தான் பார்த்தாகணுங்க. அதனால என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் ஒரு பக்கம் சகிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையில எப்படி ரன் பண்ண கத்துக்கிறோம்லோ அதை பொறுத்து அவங்கவுங்க வாழ்க்கை சீரும் சிறப்பமா அமையும். அது போலதான் இவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமான ஒரு பாதையில போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு நாம நம்பின்னு இருக்கோம். அது போல கண்டினியூவா போகுமா போகாதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம பொறுத்திருந்து பார்த்தாதாங்க தெரிய போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்கள பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அவங்களுக்கு நம்ம விஜய்ங்க வேலை செய்யறது தெரிய வந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு. ஊரெல்லாம் தப்பான அடிச்சு மறுபக்கம் நம்ம மல்லிகிட்ட வந்து அப்படியே நல்ல வேலை அந்த வேலை அப்படியே அருமையான மேனேஜர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்துங்க புகழ்ந்து தள்ளியமா, உன் புருஷன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு தெரியுமா, மெக்கானிக் ஸ்பேனரை வச்சுட்டு ஒரு பக்கம் அப்படியே திருப்பிலான்னுக்கிறான். மெக்கானிக் யாரையும் திருடாம அடுத்தவங்க சொத்தை போய் சொல்லி ஏமாத்தாம எந்த தொழில் செஞ்சாலும் பிரச்சனை இல்லை. என்னோட புருஷன் அந்த மாதிரி நல்லவனா தானே இருக்கான், அதுவரையும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உன்ன மாதிரி ஒன்றும் அடுத்தவங்க சொத்துக்கோசரம் அலைஞ்சினது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி மேல சொல்லிட்டாங்க. இதுக்கு பேர அப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ராஜேஸ்வரி இருந்துன்னு ஆடுங்க ஆடுமறை ஆட்டம் ஓடுமறை ஓட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்கும் போது நமக்கு ஒரு பக்கம் சரி ஓகே, எவ்வளவு நாள் இருக்க போது எல்லாத்தையும் நாம பார்த்துப்போம், எல்லாமே இது எங்க ஆட்டம் கபிலா, இறங்கி நான் ஆடம் கபிலா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நம்ம வாழ்க்கை நல்லா தான் இருக்குங்க. சரி இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போது, எப்படியெல்லாம் அதை திருப்தி அமைக்கலாம் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில நேரம் நம்மளுக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் எங்க போய் பண்ண போறோம் என்ன போய் பண்ண போறோம்னு சொல்லிட்டு தெரியலங்க. பார்த்துப்போம், வாழ்க்கைன்னா 1000 கஷ்டம் 1000 நஷ்டம் இருக்கு, அதுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம கஷ்டத்தை பார்த்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. எல்லாமே இஷ்டமா எடுத்துக்கிட்டு எப்படி எப்படி முன்னேறணுமோ அந்த வகையில் நம்ம முன்னேற போனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா, அவங்க இருந்துன்னு போயிட்டு டைரக்டா பேசிடுறாங்க ஒரே வார்த்தை விஜய் கிட்ட. அப்பா எனக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட வேணாம், நான் வந்து தமிழ் மீடியத்திலே படிக்கிறேன், அங்கேயே நான் படிச்சு முன்னேறுவேன், அங்க என்ன குறைப்பா படிப்புக்கு, இப்ப எல்லாமே ஒரு பக்கம் இருக்கு, எல்லாருமே காசு இருக்குன்னு காட்டிக்கிறதுக்கு தான் தனியார் பாதி பேர் சேர்த்துறாங்க, மற்றபடி எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்லே இருக்குல்ல, நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிம்மா சரி படி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ மிஸ் பண்ணுவோம் தான் நான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க
இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல, எல்லாத்தாலையும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே. அங்கேருந்து வந்தால் இங்கே மனுஷன்றதே ஒரு பச்சுவந்தி மாதிரி தானே, இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றி தானே ஆகணும். இல்லைன்னா நம்ம அடாப்ட் ஆகணும்னா எல்லாரும் சேர்ந்து நம்மளை ஒரேடியாக அமைக்க மூழ்கி விட்டுருவாங்க தண்ணியில். அதனால இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டு போனால் மட்டும் தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால இந்த விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் நான் வாழ்க்கையில் எப்படி எப்படி முன்னேறணும், எப்படி எப்படி போகணும், பாதையை எப்படி எப்படி அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கும் போது நல்லா தான் இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய பிரச்சனைகள்லாம் காத்துன்னு இருக்குது. இதை எல்லாத்தையும் சமாளித்து முன்னாடி நம்ம விஜய் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கு. ஜெயிக்க விடாமையும் பண்ணலாம், ஜெயிக்கலாம். அதனால அனைத்தும் நல்லதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதையை நாமளே செலக்ட் பண்ணி போனால் நல்லதே நடக்கும். இல்லைன்னா கஷ்டங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இப்பயே கடல தண்ணி வந்து ஒரு பக்கம் எதுக்குடா அந்த கஷ்டம், எதுக்குடா அந்த நஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம்.